நான் கேட்குறேங்க, இந்த தமிழக தற்குறிகள் கழகத்தில் இருக்க என் நண்பர்கள்ட்டெல்லாம் கேட்குறேன், என்னடா இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை நடக்கு தமிழ்நாட்டில், ஒரு பையனை நடுரோட்டில் போட்டு வெட்டித்தான் காரணம் சாதி, உங்கள் அண்ணன் பேசவே இல்லையடா, என்னடா உங்கள் கொள்கை? அண்ணன் விஜய்னா, அண்ணன் விஜய்னா என்னடா இங்க கணக்கற்ற வள கொள்ளை நடக்குது, நம்ம மணலை அள்ளி கொண்டு போறோம், மலைகளை வெட்டுறா, வன்புணர்வு, பாலியல் வழக்குகள், கொலை கொள்ளை எல்லாம் நடக்குதுடா, பேச மாட்டாங்கடா உங்க அண்ணன். அண்ணா விஜய்னா, அண்ணா விஜய்னா அவனுக்கு தெரிஞ்ச கொள்கை, அண்ணா விஜய்னா, அண்ணா விஜய்னா தான் அவனுக்கு தெரிஞ்ச கொள்கை. இந்த படம் ஏதோ ஒரு படம், இந்த பார்த்திபன் ஒரு டாக்ஸி டிரைவராக இருப்பார், மீனா கூட நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அதில் மீனாவுடைய அப்பா இறந்துருவார், யாரும் அவருக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அவங்க ஊருக்கு அவங்க அப்பா இறந்த பிணத்தை கொண்டு போய் மீனா வீட்டில் சேர்ப்பார். அங்கேயே அவர் அந்த மீனா அந்த டாக்ஸி வந்தாங்கல்ல, வண்டிக்கு பணம் வாடகை கொடுக்க முடியாது, ஏழ்மை நிலையில் இருப்பாங்க. அதனால் அவர் அங்கேயே தங்கிடுவார். பார்த்திப்பாங்க படம் மேலே நினைவில் இல்லை. அப்போ அந்த ஊருக்கு ஒரு படப்பிடிப்புக்கு விவேக் வருவார், யார்? ரம்பாவை கூப்பிட்டு. பார்த்திபன் சதா 24 மணி நேரமும் ரம்பா பீரியடே சுற்றிக்கிட்டு விவேக் போய் சொல்வார், சார் ரம்பா சார், சார் ரம்பா சார், சார் ரம்பா சாப்பிடு சார், சார் ரம்பா சார், நான் என்ன வாங்கி எடுக்குது நான் சொன்னேன் அப்படின்னு கேட்பாரு. அந்த கதையா என்ன கேட்டாலும், அண்ணா விஜய்னா, அண்ணா விஜய்னா, அண்ணா விஜய்னா, விஜய்னா விஜய்னா, இதானா கொள்கை, இதானா கொள்கை? அறிவார்ந்த ஒரு தலைமுறை கிளர்ந்து எழுந்து ஓடி வருது. மொழி இனம் தாயகம் என்று கிளர்ந்து வருது. யாம் கண்ட மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடினானே பாரதி. அந்த மொழி அழிவின் விளிம்பில், அந்த மொழியை வாழ வைக்க சீர்தூக்க ஒரு படை, இளம் படை, புரட்சிகர படை, நாம் தமிழர் படை கிளர்ந்து வருகிறோம். என் தாய்மொழியை அழிவின் விளிம்பிலிருந்து மீட்க வேண்டும், தமிழ் வாழ வேண்டும், தமிழர் ஆள வேண்டும் என்று எழுந்து வருகிறோம். அறிவார்ந்த கருத்தியலோடு எழுந்து வருகிறோம். உன் கோட்பாடு என்ன? விஜய்னா. இதுவாடா கோட்பாடு? இதுவாடா கோட்பாடு? இதுவா கோட்பாடு? பண்ண பழையடா பச்சை படுகொலை, பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை என்ற பேரினத்தின் மக்கள். என்னுடைய இனம் செம்மாந்த இனம், இமயத்தின்